ப்ராசஸர் டிஸ்அசெம்பிள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப்பில் ப்ராசஸர் எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணுறது, ஒரு ப்ராசஸர் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்டேஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். ஸோ பார்த்தீங்க 1 2 3 4ன்னு அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள், செகண்ட் இதை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 1 2 3 4ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர், ஸோ ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துங்க, அதுக்கு எடுத்து ஒவ்வொரு ஸ்க்ரூவாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ எல்லா லேப்டாப்புமே ஹெச்பி, டெல் இப்படி எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இதே ப்ரொசீஜர் தான், இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ராசஸர் இருக்கும், ப்ராசஸர் மேலே ஹீட்சிங் ஃபேன் இருக்கும். ஸோ அது மேலே கூலிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஹீட்சிங் ஃபேன் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸ், மொபைல் ஹார்ட்வேர் வீடியோஸ், மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்படி எல்லா செக்கமான வீடியோஸும் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னு தமிழ் நம்ம சேனலில் ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது, அதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோஸ் உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ விகேபிஜிஎஸ் தமிழ் இதுவும் நம்ம சேனல் தான். ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, 2 சேனலுமே எல்லா வீடியோஸும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 4 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரும் ஸோ மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரும் நமக்கு தேவை. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப் மதர் போர்டோடு இருக்கும். ஸோ லேப்டாப் மதர் போர்டில் தான் இப்படி இருக்கும். ஸோ ஃபேனை ரிமூவ் பண்ணுறது ஃபேனும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேனும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபேனையும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ டெஸ்க்டாப்லேயும் மேக்ஸிமம் இதேமாரி தான் இருக்கும். ஸோ ஆனால் அதில் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஸோ சைஸு எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். ஸோ அப்புறம் ப்ராசஸர் ஃபேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் பேஸ்ட் அந்த சிமெண்ட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட்சிங் பேஸ்ட் அது. ஸோ ஹீட்டை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது லேப்டாப்லேயும் அதே தான், டெஸ்க்டாப்லேயும் அதே தான். ஸோ ப்ராசஸருக்கும் ப்ராசஸர் மேலே ஹீட்சிங் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம், அது மேலே ப்ராசஸர் ஃபேன். ஸோ நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா ப்ராசஸரில் என்ன நேமு, எவ்வளோ ஸ்பீடு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேப்டாப்பில் அதேமாதிரி இல்லை. ஸோ மேக்ஸிமம் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸரை எடுக்கணும். ஸோ அப்படியே எடுத்துடாதீங்க, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதை ஃபுல்லாக வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம மூவ் பண்ணோம். ஃபுல்லாக வந்து அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ எடுத்துடலாம் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும், ஸோ ஃப்ரீ ஆகும். ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களால் ப்ராசஸரே எடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா இது ப்ராசஸர், வேறு எதனா இருந்தால் கூட பரவாயில்ல, ப்ராசஸர். ஸோ அதனால் மைனூட்டாக இருக்கும். ஸோ அதில் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பின்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பின்னு வளைஞ்சால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய பேர் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துருக்கிறாங்க இந்த பின்னில் தான், ப்ராசஸரில் தான். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு தெரிஞ்சால் மட்டும் இந்த வேலையை செய்யுங்க. ஸோ இந்த வேலையை சொல்கிறது கேட்குன்னா ப்ராசஸர். ஸோ மற்றது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ரேம் க்ளீனிங் அது இல்லைனா கூட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ராசஸராக ரொம்ப சேஃபாக இருங்க, ஏன்னா தெரிஞ்சவங்களே தப்பு பண்ணுவாங்க. ஸோ பார்த்துங்க, எல்லாமே சின்ன சின்ன பின்னாக இருக்கும். ஸோ ஒரு பின்னு டேமேஜ் ஆனால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான பின் இருக்கும். இந்த பின்னு தான் அந்த ப்ராசஸர் ஸ்லாட்டில் வந்து அசம்பிள் ஆகும் நமக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராசஸரை எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதுமாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.